Good morning. இன்னைக்கு 10th CBSE மேக்ஸில் சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இந்த சாப்டர் கிளியராக பார்க்கலாம். இந்த சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிட்டா போதும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எலிவேஷன் அப்படின்னும் போது நம்ம கீழே இருந்து மேலே பார்க்கறது தான் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கீழே இருந்துக்கிட்டு மேலே ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னும் போது அது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன் அப்படின்னும் போது நம்ம மேலே இருக்கும் ஒரு ஹைட்டில் இருந்து கீழே பார்க்குறோம், சரியா? அப்போ அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து கீழே வர ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சப்போஸ் இப்போ நான் ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கேன், ஏரோப்ளைன்லேருந்து கீழே பார்க்குறேன் அப்படின்னும் போது அந்த ஹரிசாண்டல் டு த ஆப்ஜெக்ட் இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்களா, அதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது ரெண்டு தெரிஞ்சாலே கிளியராக எல்லா சமயமும் போட்டுடலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ய பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் டவர் இஸ் 30 degree. The angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. If the tower is 60 meter high, find the height of the building. இங்கே ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒன்று பில்டிங்கு, இன்னொன்று வந்து டவர். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பில்டிங்கு ஒரு டவர் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the angle of elevation, எலிவேஷனாக கீழேருந்து மேலே பார்க்குறது, elevation of top of a building from the foot of a tower. இதில் ஏதாச்சும் ஒன்று டவர், ஏதாச்சும் ஒன்று பில்டிங்னு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக டவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதை நான் டவர்னு எடுத்துக்கிறேன், இதை பில்டிங்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் டவர். இதுதானே டவரு, டவரோட ஃபுட்லேருந்து பில்டிங்கோட டாப்பை எலிவேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்குது. அப்போ இதை நான் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்குது, சரியா? அதே மாதிரி the angle of elevation of top of tower from the foot of the building is 60 degree. இங்கேருந்து அந்த டவரோட டாப்புக்கு பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி. the angle of elevation of top of tower, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்குது, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, if the டவரோட ஹைட் வந்து 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த பில்டிங் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நேமிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ABCD. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, டு ஃபைண்ட் ஏபியோட ஹைட்டு தேவை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிசிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ பிசிடி ட்ரையாங்கிள் பிசிடி, இதில் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி இருக்குது, 60 டிகிரி இருக்குது. பிசிடி, ஓகேவா? இதில் 60 மீட்டர் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிசி கண்டுபிடிச்சிக்கலாம். பிசி கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேன் எடுத்துக்கலாம். டேன் 60 டிகிரி, டேன் டீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா, ஆப்போசிட் சைடு வந்து சிடி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. இப்போ tan 60யோட வேல்யூ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரியணும். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துருப்போம். எப்படின்னா 0, 30, 45, 60, 90. இங்கே 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோமா? இது எப்பவுமே கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் வந்தவொடனே இதில் இந்த டேபிளை நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். இது சைனு, காசு, டேனு. 0/1 0, 2 போச்சுன்னா 1/√3, 1, √3, 1. இன்ஃபினிட்டி வரும் இங்கே, 0/1 இன்ஃபினிட்டி. ஸோ tan 60யோட வேல்யூ √3. அப்போ √3 ஈக்குவல் டு சிடி பிசி. சிடியோட வேல்யூ எவ்வளோ தெரியும், 60. அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம், 60ன்னு. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு √3 ஆகுமா? √3 இன்ட்டு பிசி ஈக்குவல் டு 60 டிகிரி, 60 மீட்டர். பிசி ஈக்குவல் டு 60/√3. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி 30 டிகிரி. பிசின்னும் போது இதோட டிஸ்டன்ஸ் தெரியும், 60√3. இப்போ ஏபி வேணும்ல, அதே டேன் யூஸ் பண்ணலாம். tan 30 டிகிரினா ஆப்போசிட் சைடு ஏபி பை
BC. Tan 30 degree 1 by root 3. 1 by root 3 is equal to AB. இந்த BC ஓட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 60 by root 3. AB தானே வேணும், இது டிவிஷனில் இருக்குது, அப்போ இந்த சைடு வந்தால் மல்டிபிள் ஆகும். 1 by root 3 into 60 by root 3 is equal to AB. root 3 into root 3 வந்து 3 ஆகிடும், equal to AB. 3 1s are 320 சார். அப்போ AB height of the building வந்து 20 மீட்டர். சரியா, ஈஸியாக போட்டலாம். ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், என்னென்னது எலிவேஷன் என்னது, டிப்ரெஷன் என்னதுன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சைன் காஸ் டான் இந்த 3 யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் அப்சர்வர் 1.5 மீட்டர் டால். ஸோ ஒரு பர்சன் இருக்கான், அவனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். அவனோட ஹைட்டை என்ன பண்ணுறான், இஸ் 28.5 மீட்டர் அவே ஃப்ரம் த டவர். ஒரு டவர் இருக்குது, அந்த டவர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 28.5 மீட்டர் அவே ஃப்ரம் த டவர். இவனோட ஹைட்டும் வந்து 1.5 மீட்டர். கரெக்டாக இப்படி இருக்குமா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் டவர் ஃப்ரம் த ஐஸ். ஃப்ரம் த ஐ அப்படின்னும் போது ஐ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இங்கேருந்து த ஆங்கிள் ஆஃப் அப்சர்வர், இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பில்டிங் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு இருக்குது. சரியா, ஓகே. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இதுதான் இந்த என்டையர் லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த என்டையர் லென்த்து கண்டுபிடிச்சா கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த என்டையர் லென்த்தை என்ன பண்ணலாம் பாருங்கள், சிம்பிளாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நேமிங் கொடுத்துடலாம், ABCDE நேமிங் நம்ம இஷ்டமாக கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இது ABCD வந்து ரெக்டாங்கிளா, ரெக்டாங்கிள் அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ AD இஸ் ஈக்குவல் டு BC இஸ் ஈக்குவல் டு 28.5 மீட்டர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ADE ட்ரையாங்கிள் எடுத்தேன் அப்படின்னா 45 டிகிரி. இது வந்து 28.5 மீட்டரை tan 45 டிகிரி அப்ளை பண்ணலாம் பாருங்க. tan theta is equal to opposite side DE by AD. tan 45 tan 45 ஓட வேல்யூ 1 தான் இருக்கும். tan 45 is equal to DE divided by AD ஓட வேல்யூ 28.5. tan 45 வேல்யூ 1. 1 is equal to DE divided by 28.5. அப்போ DE வந்து 28.5. நம்மளுக்கு தேவை DE கிடையாது, என்டையர் ஹைட் ஆஃப் த டவர். டு ஃபைண்டில் வந்து ஹைட் ஆஃப் டவர்னும் போது EC. அப்போ EC என்ன சொல்லலாம் அப்படின்னா ED ப்ளஸ் DC. EDயோட வேல்யூ ED ஆர் DE ரெண்டோட தானே, அதோட வேல்யூ 28.5. DCயோட வேல்யூ இது 1.5. அப்போ 1.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானா வருது பாருங்க, 28.5 1.5 10 8 9 10 3 30. So height of the tower is equal to 30 meter. Wordings-ல complete பண்ணோம். The height of tower is equal to 30 meter அப்படின்ட்டு. Next question, from the top of a bridge across a river, the angle of depression மேல இருந்து கீழே பார்க்குறோம். depression of the banks, கரை, ரிவரோட கரை. இந்த டயக்ராம் நானா வச்சிருக்கேன். banks on the opposite sides of the river are 30 degree and 45 degree respectively. If the bridge is at a height of 3 meter from the bank, find the width of the river. Question சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னொரு முறை படிங்க, அதை அப்படியே தமிழில் மாற்ற பாருங்க. மாற்றிட்டு விஷுவலைஸ் பண்ணி ஒரு டயக்ராம் போடணும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஈஸியாக வந்துடும். பாயிண்ட் ஆன் த பிரிட்ஜ், ஏதோ தான் அந்த பிரிட்ஜு, இதில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஆன் த பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர், the angle of depression of banks. அப்போ இந்த ஆங்கிள் அந்த ஆப்போசிட் ends, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி இருக்கா. டிப்ரெஷன் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், இந்த ஹரிசாண்டல்லேருந்து இந்த ஆங்கிள் எடுப்போம். கரெக்டாக ஒரு சைடு வந்து 30 டிகிரி, இன்னொரு சைடு வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த பிரிட்ஜ் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரிவர்.
ஸோ இந்த டயக்ராமை நான் ரீட்ராயிங்க வெறும் 3D டயக்ராம். இப்போ நார்மல் டயக்ராம், இது பிரிட்ஜோட டாப் சர்ஃபேஸு. சரியா? இப்போ பிரிட்ஜில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே ஒரு ரிவர், இப்படி ரிவர் பெட் இந்த சைடு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருந்து கீழே பார்க்குறாங்க, அதே மாதிரி இந்த சைடும் பார்க்குறாங்க, ஹைட் ஆஃப் த பிரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டிப்ரெஷன் ஆங்கிள் ஒரு சைடு 30 டிகிரி, இந்த சைடு வந்து 45 டிகிரி. சரியா? ஸோ இந்த ஹைட் வந்து 3 மீட்டர். இப்போ நான் கேட்குறாங்க இந்த ஃபுல் லென்த்து. ஸோ டு ஃபைண்ட் நேமிங் கொடுத்துடலாம். நேமிங் எப்படி கொடுக்கலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் ஏ, பி, சி, டி. டு ஃபைண்டில் வந்து பிடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டு ஃபைண்ட் பிடியா? இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி சிம்பிளாக ப்ராப்பர்ட்டிலாம் இல்லாமல் ஜஸ்ட் இந்த இசட்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்ற விஷயத்த இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஒரு இசட் ஃபார்ம் ஆகுதா, அப்போ இது 30னா இங்கேயும் ஒரு 30 வரப்போகுது. ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்வெர்டட் இசட்டு, இந்த இசட்டை என் மாதிரி இப்படி போட்டாலும் சரி. இது ஆக்சுவலாக பேரலல் லைன்ஸை ஒரு லைன் கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ன்ற ப்ராப்பர்ட்டி 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பேன். ஸோ அப்போ இந்த 45னா இங்கேயும் 45 வரப்போகுது. நம்ம என்ன பண்ணலாம், 2 ட்ரையாங்கிள் போட்டு பிசி தனியாக சிடி தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 30 டிகிரி, இது ஏபிசி, ஹைட் வந்து 3 மீட்டர் தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, tan 30 டிகிரி எடுத்துக்கிறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு நான் எக்ஸாமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, tan 30 அப்படின்னு ஆப்போசிட் சைடு ஏசி டிவைடட் பை பிசி இது மாதிரி போடுங்க. ஸ்டெப் வரும், ஸ்டெப் மார்க் கிடைக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் போடும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்துடுறேன். tan 30யோட வேல்யூ எவ்வளோ பாருங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருக்கோம்ல, tan 30யோட வேல்யூ 1/√3. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. tan தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். tan 30னா 1/√3, அதை ஞாபகம் வச்சுங்க. tan 30னா 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை பிசி. ஏசியோட வேல்யூ தெரியும், 3 மீட்டர் டிவைடட் பை பிசி. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு 3√3. சரியா? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் தெரியணும், சிடி தேவை. சிடி தேவை அப்படின்னும் போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏசிடி 45 டிகிரி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் tan எடுத்துக்கலாம். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 3 மீட்டர் டிவைடட் பை சிடி. அப்போ என்ன பண்ணலாம், tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு 3 பை சிடி. அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு 3. டு ஃபைண்ட் அது பிடி. பிடின்னும் போது நம்மளுக்கு பிசி ப்ளஸ் சிடின்ற விஷயம் தான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். பிசி வந்து 3√3, சிடியோட வேல்யூ 3 மீட்டர். ரெண்டுமே மீட்டர்னு போட்டுங்க. 3 மீட்டர். அப்போ ரெண்டுத்துல இருக்கிறது காமன் எடுத்தீங்கன்னா √3 + 1 வரும். √3யோட வேல்யூ கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க 1.73. அதை ஞாபகம் வச்சுங்க. 3 × 1.73 + 1 அப்படின்னும் போது 3 × 2.73. 2.73 × 3. 2.73 × 3 பண்ணனா 3 3 9, 3 7 21, 3 2 6 7 8 8.19 மீட்டர். அப்போ இந்த வித் எவ்வளோ இருக்குன்னா, the width of the வேர்டிங்ஸ்ல முடிங்க. width of the river equal to 8.19 மீட்டர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பெருசாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க, படித்து தமிழில் மாற்றிக்கணும். An electrician has to repair an electric fault on the pole of height 5 meter. போல் அப்படின்னும் போது எலக்ட்ரிக் லைன்லாம். ஸோ ஒரு போல் போட்டுக்கிறோம். போலோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் ஹைட் வந்து 5 மீட்டர். சரியா? என்டையர் ஹைட் வந்து 5 மீட்டர். ஷி நீட்ஸ் டு ரிப்பேர் எ பாயிண்ட் 1.3 மீட்டர் பிலோ த டாப் ஆஃப் த போல் டு அண்டர்டேக் த ரிப்பேர் ஒர்க்கர். மேலேருந்து கீழே 1.3 மீட்டர். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 1.3 மீட்டர். இந்த இடத்துல தான் அவங்க ரிப்பேர் பண்ணணுமா. அப்போ கீழேருந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்? 5 - 1.3. எப்பவுமே மேலே இது வரலன்னா 0 போட்டுப்பா, 4 ஆகிடும். இது 10 ஆகிடும். 7 3.7 மீட்டர்.
இது வந்து 3.7 மீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த லேடர் தட் ஷீ ஷுட் யூஸ் ஃபார் விச். லென்த் ஆஃப் த லேடர் கேட்குறாங்க. விச் ஒன் இன்க்ளைன்ட் அட் த ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏணி போடுறாங்களா, அந்த ஏணியோட ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 60 டிகிரியில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும் போது இந்த லென்த்து எவ்வளோவா இருக்கும், இந்த லென்த் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. would enable her to reach the position. ஸோ எவ்வளோ லென்த் வேணும், 60 டிகிரியில் இருக்கும்போது லேடரோட லென்த் எவ்வளோ இருக்கும். how far from the foot of the pole should she place the ladder. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ 1.73 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். நேமிங் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ, பி, சி, டி. ஸோ நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் சிடி கேட்டிருக்காங்க, அப்புறமா பிடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிடி கண்டுபிடிக்கிறோம். சிடி கண்டுபிடிக்க டேன் எடுத்துக்கலாம். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு சிபி டிவைடட் பை சிடி. tan 60 டிகிரி எவ்வளோ வேல்யூ, √3. சரியா? ஸோ அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு சிபியோட வேல்யூ 3.7 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை சிடி. சரியா? அப்போ சிடி அப்படின்னும் போது 3.7 டிவைடட் பை √3. இதை அப்படியே விடாமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 3.7 √3 வேல்யூ 1.73. நான் என்ன பண்ணிக்கிறேன், டெசிமலில் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால கீழே 2 டெசிமல் இருக்கும், 100 அப்படின்னு பண்ணிக்கிறேன். அப்போ 370 ஆகிடும். சரியா? ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துடும். இங்கே வந்து 173. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம் பாருங்கள். 370 உள்ள 173 வெளியில். அப்போ என்ன பண்ணலாம், 173 2 டைம்ஸ் பண்ணி பார்க்குறேன். 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2 3. அப்போ 2 டைம்ஸ் வருது. 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 346. ரிமைனிங் 0னா இங்கே 6, இங்கே 10 ஆகிடும். 4 2 பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 240 2 டைம்ஸே 3 வந்துச்சு, 346. அப்போ 1 டைம் பண்ணால் தான், 1 டைம் பண்ணால் 173. இதை சப்ராக்ட் பண்ணால் நான் வரும் பாருங்க 3. இது 10னா 7, இது 1 ஆகிடும். 13ல் 7 போச்சுன்னா 67. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2.1 வச்சுருக்குமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 0 வச்சுட்டு 67 இருக்குது. இது எத்தனை டைம் பண்ணால் வரும்னு பாருங்கள். ஒரு 2 டெசிமல் ஆச்சு நம்ம அட்லீஸ்ட் போனோம். 173 × 5 பண்ணோன்னா 5 3s are 15, 5 7s are 35 + 1 36, 5 1s are 5 + 3 8. 8னா அதிகமாக போயிட்டா, அப்போ அதிகமாக போயிடுச்சுன்னா அதோட கம்மி பண்ணலாம். 173 × 3 பண்ணலாம். 3 3s are 9, 3 7s are 21, 3 1s are 3 5. சரியா? ஸோ 4 பண்ணி பார்த்தலாம். 4 3s are 12, 4 7s are 28 + 1 29, 692 அதிகமாகிடுது. அப்போ 3 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 3 போட்டால் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா 2 டெசிமல்ஸ் போதும் நம்மளுக்கு. அப்போ இதோட சிடியோட ஆன்சர் 2.13 மீட்டர் அப்படின்னு முடிச்சுக்கலாம். இது கண்டுபிடிச்சிட்டுமா. இப்போ நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் பிடி அப்படின்னும் போது நான் யூஸ் பண்ணலாம் sin θ யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு CB டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் BD. sin 60 டிகிரி அதோட வேல்யூ என்ன இருக்கும், அந்த டேபிள் பார்த்தலாம். sin 60 டிகிரி வேல்யூ வந்து √3/2. எப்பவுமே அதுதான் அந்த டேபிள் வச்சுக்கணும். √3/2 is equal to CB. CBயோட வேல்யூ 3.7. BD தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள். √3 × BD is equal to 3.7 × 2. 3.7 × 2 பண்ணனா வரும் பாருங்க. 2 7s are 14, 2 3s are 6 7.4 × 2 plus 7.4. அப்போ BD is equal to 7.4 divided by √3. அப்போ BD is equal to 7.4 divided by 1.73. இங்கேயும் நான் மேலேயும் கீழேயும் 100 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 740 divided by 173 பண்ணிடலாமா.
740 divided by 173. போன முறை பண்ண மல்டிப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் பண்ணால் 864 ஆகுது. அப்போ 4 டைம்ஸ் தான் பண்ணுவோம். அப்போ 4 டைம்ஸ் பண்ணால் 692. 692 இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 3 ஆகிடும். 10னா 8, இது 6 ஆகிடும். 9 4 வந்துடும். சரியா? 4 போகாதல. அப்போ பாயிண்ட் வச்சு 0 போட்டுப்பேன். 480 2 டைம்ஸ் பண்ணால் 3 டைம்ஸ் பண்ணாவே 519 ஆயிடுது. அப்போ 2 டைம்ஸ் தான் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் பண்ணனா 346. இது 7 ஆகிடும். இது 10, இது 4. 7ல் 4 போச்சுன்னா 3 1 0 போட்டுப்போம். அப்போ 1340 வருது. அப்போ எத்தனை டைம்ஸ் பண்ணலாம் பாருங்க. நிறைய டைம்ஸே போகும் நினைக்கிறேன். 4.2 நம்ம 5 வரைக்கும் போயிருக்குமா? 6. சரி, 7 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாம். 173 into 7 பண்ணனா 7 3s are 21, 7 7s are 49 plus 2 51, 7 14, 7 1s are 7, 7 plus 5 12. ஸோ கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாகிடும். ஸோ 4.27. ஸோ டிவிஷனுக்கு தான் இதுக்கு டைம் எடுக்கும். பொறுமையாக பண்ணுங்க. BD is equal to 4.27 மீட்டர். சரியா? Next question. The shadow of the tower standing on a level ground is to be found 40 meter longer when the sun altitude is 30 degree, then when it is at 60 degree. The first shadow எப்படி ஃபார்ம் ஆகுது அதை விஷுவலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஷேடோ யூஸ்வலாக எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் வச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்மளோட ஷேடோவே பார்த்துருப்போம். நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் 2 கண்டிஷன் எடுத்துக்கேன். சன் இங்கே இருக்கிற மாதிரி, 3 கூட எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ சன் இங்கே இருக்கும்போது ஷேடோ இந்த சைட் ஃபார்ம் ஆகுமா இந்த சைட் ஃபார்ம் ஆகுமானா, கண்டிப்பாக ஆப்போசிட் சைடு இந்த சைடு அப்டக்கல்ஸ் ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். நம்மளே ஒபேக் ஆப்ஜெக்டா, அப்போ அந்த சைடு ஷேடோ ஃபார்ம் ஆகும். அதோட லென்த் பெருசாக இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது. சரியா? இப்போ அதுவே இங்கே வரும்போது என்ன ஆகும்? ஷேடோ வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கும்போது ஷேடோவே இல்லாமல் போயிடும் 90 டிகிரியில் இருக்கும்போது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் கம்மியாக இருக்கிறப்ப ஷேடோவோட லென்த் அதிகமாக இருக்கும். ஆங்கிள் அதிகமாக இருக்கிறப்ப ஷேடோவோட லென்த்து கம்மியாயிட்டே வரும். இந்த விஷயத்த கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ சன்னு கீழே இருக்கும்போது அதோட ஆங்கிள், இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஆனால் ஷேடோவோட லென்த்து அதிகமாக இருக்கும். இந்த ஆங்கிள் அதிகமாக ஷேடோவோட லென்த்து கம்மியாயிட்டே வரும். 90 டிகிரின்றப்ப ஷேடோவே இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் தெரியுது. இப்போ அதை இந்த டிராயிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸ் போட்டேன். ஒரு போல் அப்படி தானே, டவர், இந்த டவரும் போட்டேன். 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, அதனால ஃபர்ஸ்ட் எத்தனை நான் 2 லைன் போட்டு முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் இப்படின்ட்டு நான் போட்டுறேன். இப்போ இதுக்கப்புறமா எது 30 எது 60 அப்படின்றத இந்த லாஜிக் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நான் ஏபி டவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி. சரியா? இந்த லாஜிக் படி பார்த்தோன்னா 2 ஆங்கிள் இருக்குல்ல, எப்போ எது 30 எது 60 அப்படின்னா கண்டிப்பாக 30 டிகிரின்றது ஷேடோ வந்து அதிகமாக இருக்கும். 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரியாக இருக்கும். சரியா? 60 டிகிரியாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு முறை கொஸ்டினை படிக்கலாம். The shadow of the tower standing on the level ground is found to be 40 more than when the sun altitude is 30 degree. 30 degree இருக்கும் போது 40 more then when it is at 60 degree. 60 degree இருக்கிறப்ப இதோட லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஷேடோவோட லென்த் எக்ஸ். அதே டவருக்கு 30 டிகிரி வரப்ப எக்ஸ்ட்ரா 40 வந்திருக்குன்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 40. சரியா? ஸோ டயக்ராம் கிளியரா புரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டோம். இந்த வேர்டிங்ஸை கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க, அதை டீகோட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 வாட்டி படிச்சு 40 அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஃபுல் டிஸ்டன்ஸை 40 மீட்டர் லாங்கர் when the sun altitude is 30 degree then when it is at 60 degree. 60 degree அப்ப இப்படி இருந்திருக்கு. 30 டிகிரி வரப்ப இதோட ஒரு 40 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ டயக்ராம் இது மாதிரி இருக்கு. ஸோ நேமிங் வந்து ஏபிசிடி.
டு ஃபைண்ட் வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர்னா ஏபி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஏபியை வந்து நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன். சொல்யூஷன் போட்டுடலாம். இந்த டயக்ராம் போட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். tan 60 டிகிரி ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நான் எதை எடுக்கிறேன்னா ஏபிசி. tan 60 டிகிரி அப்படின்னும் போது என்ன வரும், ஏபி ஹெச் பை எக்ஸ். tan 60 டிகிரியோட வேல்யூ ரூட் 3. tan 60யோட வேல்யூ ரூட் 3. ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். ஹைட்டு தானே தேவை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஏபிடி. ஏபிடி எடுக்கும் போது tan 30 டிகிரி. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிடி. சரியா? பிடின்றது என்டையர் டிஸ்டன்ஸ். என்டையர் டிஸ்டன்ஸை நான் எப்படி சொல்லுவேன்னா எக்ஸ் பிளஸ் 40 தான் சொல்லுவேன். tan 30யோட வேல்யூ 1 பை ரூட் 3. 1 பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஏபின்றது ஹெச், ஹெச் பை பிடி. பிடின்னும் போது அதோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 40. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நான் வரும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 40 பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஹெச். சரியா? இதை நான் எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஹெச்சும், இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அப்படின்னு கூட எடுத்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அப்பனா வரும் ரூட் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 40 டிவைடட் பை ரூட் 3. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 40. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3x. இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. 2x is equal to 40. x is equal to என்ன வரும் 40 by 2 20. ஆனால் நம்மளுக்கு x கேட்கல, அவங்க 20 மீட்டர் எக்ஸ் கேட்கல. 60 டிகிரி இருக்கும்போது ஆங்கிள் வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸு இது கேட்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சுவலாக ஹெச் தான் தேவை. அப்போ ஹெச்சோட ரிலேஷன் இங்கேயே இருக்கு பாருங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்டூ எக்ஸா. ரூட் 3 இன்டூ எக்ஸ் போது 20. ரூட் 3யோட வேல்யூ 1.73. 1.73 இன்டூ 20 போட்டோன்னா வந்துடும் 1.73 இன்டூ 20. 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2, 3 point அந்த 20 இல்லை, அப்போ 34.6 வந்துடும். சரியா? 34.6 மீட்டர் அதான் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ டயக்ராமை கிளியராக பார்த்துக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா the two ships are in the sea on either side of the lighthouse. Lighthouse யூஸ்வலாக ஷீ ஷோரில் இருக்கும். சரியா? ஸோ லைட் ஹவுஸ் நான் போட்டால் 2 ships on either side. either side ரெண்டு சைட்லேயும் 2 ஷிப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஷிப்பு, இங்கே ஒரு ஷிப்பு. சரியா? such a way that they are in straight line, like இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ஆஃப் த 2 ships அப்சர்வ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ். இது போன சம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜில் இருந்து 2 கரையோட சைடு அதே மாதிரி தான். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த சைடு ஒரு ஷிப்போட டிப்ரெஷன், லைட் ஹவுஸ்லேருந்து இந்த இப்படி போட்டுக்கிறோம். ஸோ இதோட டிப்ரெஷன் ஒன்றுத்துக்கு வந்து 60 டிகிரி, இன்னொன்றுக்கு வந்து 45 டிகிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றுத்துக்கு 60 டிகிரி, இன்னொன்றுத்துக்கு 45 டிகிரி. இந்த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் 200 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ships. அதே மாடல் தான். சரியா? கொஸ்டின் மட்டும்தான், வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. ABCD. அப்போ அந்த இசட்டோட ப்ராப்பர்ட்டி அதே தான் எடுத்துப்பேன். 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி, இது 45னா இது 45 டிகிரி. டு ஃபைண்ட் BD. சரியா? இதுதான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC. ட்ரையாங்கிள் ABC இப்படி இருக்கா, அதில் இருக்கிற மாதிரி போட்டுங்க. 60 டிகிரி, இது 200. tan எடுத்துக்கிறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு நான் வரும் BCAவா. அப்போ tan 60 டிகிரி அப்படின்னும் போது AC பை ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் BC. tan 60 டிகிரி எவ்வளோ, ரூட் 3. ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு AC வந்து 200 டிவைடட் பை BC. அப்போ BCன்னும் போது 200 பை ரூட் 3. BC equal to 200 by root 3. இதை கண்டுபிடிச்சிட்டுமா. நெக்ஸ்ட் tan 45. tan 45 எந்த ட்ரையாங்கிள், இந்த ACD இதோட ஆங்கிள் 45 டிகிரி. 45 டிகிரியா, இதில் என்ன பண்ணுறோம், இதுவும் 200. tan 45 போது ஆப்போசிட் சைடு AC டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு CD. அப்போ tan 45 ஓட வேல்யூ 1 தான். 1 is equal to AC வந்து 200 டிவைடட் பை
சிடி. அப்போ சிடியோட வேல்யூ 200. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் தானே கேட்டிருக்காங்க, பிடி தான் தேவை. பிடின்னும் போது பிசி ப்ளஸ் சிடி. பிசியோட வேல்யூ 200/√3, சிடியோட வேல்யூ 200. அப்போ 200 காமனாக எடுத்தோன்னா 1/√3 + 1. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். 200 இதை 200 பண்ணோன்னா எல்சிஎம் வந்து √3 வரும். 1 + √3 /√3. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், 200 × 1 + 1.73 1.73 அப்போ நான் வரும் பாருங்க, 200 × 2.73 /1.73. இந்த 200 அது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2.73 × 2 பண்ணால் 2 3s 6, 2 7s 14, 1 2 2s 4 + 1 5. அந்த 00க்கு 546 /1.73. சரியா, 546 /1.73. 546 அதை வந்து 00 மல்டிபிள் பண்ணனா 173. 546 /173. இதை டிவைட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் வந்துட போகுது 546 /173. இந்த 173 எத்தனை டைம்ஸ் பண்ணலாம் பாருங்க, 3 டைம்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம் பாருங்க. 3 3s are 9, 3 7s are 21, 3 1s are 3, 5. கரெக்டாக இருக்கா? 3 டைம்ஸ் பண்ணனா 519 போட்டா அப்படின்னா இது 3 ஆகிடும், இது 16, 7 வருமா, 7 2. இதை பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 0 போட்டுக்கிறேன். 2 டைம்ஸ் பண்ணால் 173 × 2 பண்ணனா 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2 3. அதிகமாக போயிடுது. அப்போ 1 டைம்ஸ் தான் பண்ணணும். 1 டைம்ஸ் பண்ணும்போது 173 வரும். 173 வரும்போது 6, 10ல் 3 போச்சுன்னா 7, 1 ஆகிடும். இங்கே அகைன் 9 வரும், இன்னொரு 0 போட்டுக்கலாம். 970 போது 5 டைம்ஸ் பண்ணலாம் பாருங்கள். 5 டைம்ஸ் பண்ணால் நான் வரும் பாருங்கள், 173 × 5, 5 3s are 15, 5 7s are 35, 36, 865. 5 டைம்ஸ் பண்ணோன்னா 865 கேன்சல் பண்ணால் 6 10. இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை பண்ணனா 10ல் 5 0, 105. 105 ஒரு 0 போடுவேன். பண்ணும் போது என்ன வரும், 3 டைம்ஸ் பண்ணால் வரும். சரி, அட்லீஸ்ட் ஆஃப் 2 டெசிமல்ஸ் எடுத்துட்டோமா. 2 டெசிமல்ஸ் எடுத்துட்டுனா பண்ணலாம். இதை வந்து 315 /107 பண்ணும்போது தான் இது வந்திருக்கு. இந்த 00s நான் மிஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த 00s உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இன்டூ 100 என்ற மாதிரி இது கணக்கு. அப்போ 315 அது போயிட்டே தான் இருக்கும், இன்னும் டெசிமல்ஸில் போயிட்டே இருக்குது. அப்ராக்சிமேட் அப்படின்னு போட்டுங்க, 315 அப்ராக்சிமேட் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டிங்க. நான் இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணுறேன், நீ இன்னும் ஒரு 2-3 டெசிமல்ஸ் கூட எடுத்து போட்டுக்கணும். சரியா? ஸோ மெத்தட் மட்டும் கிளியராக பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். the horizontal distance between the two pole is 15 மீட்டர். 2 போல் இருக்கான். சரியா? ஸோ 2 போல் இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். இது ஒரு போல், இது ஒரு போல்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 15 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் போல்னு எடுத்துக்கிறேன், இது செகண்ட் போல்னு எடுத்துக்கிறேன். the angle of depression, டிப்ரெஷன்னா மேலே இருந்து கீழே பார்க்கறது, டிப்ரெஷன் ஆஃப் டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போல் இது as seen from the டாப் ஆஃப் செகண்ட் போல். இங்க இருந்து கீழே பார்க்குறாங்க. டிப்ரெஷனா இப்படி தானே? சரியா? the angle of depression of top of first pole as seen from the second pole. செகண்ட் போல் வந்து பார்க்குறாங்க. அதோட angle of depression வந்து 30. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. the height of the second pole is 24 மீட்டர். செகண்ட் போலோட ஹைட்டு ஃபுல் ஹைட் வந்து 24 மீட்டர்.
ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போல் இது கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதுவும் 15 தான் இருக்க போகுது, 15 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது 30னா இந்த ஆங்கிளும் 30 டிகிரி தான். என்டையர் டிஸ்டன்ஸு 24. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், மொத்தம் 24, 24 மைனஸ் எக்ஸ், 24 மைனஸ் எக்ஸ். நேமிங் கொடுத்துக்கலாம். நேமிங் வந்து ஏபிசிடி டு ஃபைண்ட் வந்து எக்ஸ், டு ஃபைண்ட் வந்து எக்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிசி டி அது கொடுத்துட்டேன்னா இதை ஈன்னு எடுத்துக்கிறேன். இதை ஈன்னு எடுத்துக்கிறேன். ஏஇடி இது 30 டிகிரி, இது வந்து 15, இது வந்து 24 மைனஸ் எக்ஸ். tan 30 எடுத்துக்கிறேன். tan 30 போது ஆப்போசிட் சைடு 24 மைனஸ் எக்ஸ் பை 15. tan 30ஓட வேல்யூ 1/√3. கரெக்டா? ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் எக்ஸ் பை 15. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 15 இஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ 24 மைனஸ் எக்ஸ். 15 இந்த √3 நான் இப்படியே இந்த சைடை எடுத்துகிட்டு வந்துடுறேன். √3 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் எக்ஸ். 15 3 5 ஆர் 15 √3 போட்டுக்கிறேன். 24 மைனஸ் எக்ஸ். 3 கூட நான் என்ன பண்ணிக்கலாம், √3 போட்டு இந்த √3 கேன்சல் பண்ணிக்கிறேன். √3ஓட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்களா, இன்டூ 5. 5 2s are 10, 5 3s are 15, 16, 5 7s are 35 plus 1 36, 5 1s are 5 8, 3 டெசிமல் 3 டிஜிட்ஸா 1 2 3 8.660. அப்போ 8.660 is equal to 24 minus x. இந்த x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 24 அப்படியே இருக்குது, இது இந்த சைடு வந்துடும் 8.660. அப்போ 24 மைனஸ் 8.660 இங்கே தான் பாயிண்ட் இருக்கும். 0 0 0 இருக்கும், 0 0 0. இது வந்து 4 வந்து 3 ஆகிடும். 9 10, 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 6 போச்சுன்னா 3, 0.21, 13னா 5 1. அப்போ height of the first pole x is equal to 15.340 meter. Height of the first pole வந்து 15.354 meter. Next question, a circus artist is climbing a 20 meter long rope. Rope வந்து 20 meter long இருக்கு, which is tightly stretched and tied from the top of vertical pole. Vertical pole இருக்கு, அதில் வந்து ஒரு 20 மீட்டர் லாங் ரோப்பு. இதுதான் அந்த 20 மீட்டர் லாங் ரோப் டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் an angle 30 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இந்த ஹைட் கேட்குறாங்க, ஏபிசி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஆப்போசிட் சைடு இருக்குது, ஹைப்போட்டனஸ் சைடு இருக்குது. அப்போ சைன் டீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு AB by AC. Sin 30 is equal to height of pole by 20. So sin 30 1/2. 1/2 is equal to h by 20. 2 1s are 2 10s are இப்படியே cancel பண்ணிக்கலாம். So h is equal to 10 meter. The height of the pole வந்து 10 meter.